வணக்கம். தமிழ்நாட்டு காவல் நிலையத்தில் எப்படி புகார்களை பெறுறாங்கங்கிறத பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெட்டிஷனரோ ஒரு புகாரையோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் போகும்போது என்ட்ரன்ஸில் பேரா போலீஸ்னு இருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு ரிசப்ஷன் மாதிரி. அவங்க வாங்கி நம்மளுடைய பெட்டிஷனை வாங்கி புகாரை வாங்கி அவங்க இது எப்பேற்பட்ட சம்மந்தம், அதாவது குற்றப்பிரிவில் வருமா இல்லது சட்டம் ஒழுங்கில் வருமா. ஏன்னா 2 செக்ஷன் இருக்குது. குற்றப்பிரிவுனா அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேக்ஸிமம் வச்சிடுறாங்க. சட்டம் ஒழுங்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. இன்ஸ்பெக்டருக்கு கீழே 4 எஸ்ஐ இருப்பாங்க. அவங்க தான் விசாரணை பண்ணுவாங்க. அவங்க தான் I1 சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அதே மாதிரி மேலே கிரிமினலுக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் உண்டு. அவங்களுக்கும் ஒரு 4 எஸ்ஐ உண்டு. அவங்களுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இந்த எஸ்ஐ நம்ம புகாரை விசாரித்து அந்த எதிர்பார்ட்டியை கூப்பிட்டு விசாரித்து இன்ஸ்பெக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அந்த இன்ஸ்பெக்டர் சார் புகாரின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுவார். ஒருவேளை சிஎஸ்ஆர் போடலாமா, இல்லை எஃப்ஐஆர் போடலாமா, இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு அனுப்பலாமாங்கிறது டிசைட் பண்ணுறது இன்ஸ்பெக்டர் தான். இந்த இன்ஸ்பெக்டர்கிட்டையும் உங்களுக்கு ஒழுங்கான நியாயம் கிடைக்கலனா நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது உதவி ஆணையாளர்கிட்ட கொடுக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலனா டெப்டி கமிஷனர், அதாவது துணை கமிஷனர், இவங்கள்ட்டையும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலாம். ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட போகலாம். ஜாயின்ட் கமிஷனர்ட்டையும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னையில் 3 இடத்துல இருக்குது. தாம்பரம், திருவள்ளூர்,